திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படின்றது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? திருக்குறளுக்கு உரை எழுதுறவங்க, திருக்குறளை பாராட்டுறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. இங்கே வந்த சென்ட் தாமஸ்க்கும் திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு? சென்ட் தாமஸ் உருவாக்கின திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்றவர் தான் திருவள்ளுவர். சென்ட் தாமஸ் காலத்தில் கூட வாழலை. சென்ட் தாமஸ் காலம் கிபி முதல் நூற்றாண்டு. திருவள்ளுவர் இஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்னு ஜியூ போப்பே மென்ஷன் பண்ணுறாரு. இமேஜின் தானே சொல்லியிருக்காரு. இல்லை, அப்படி சொல்கிறாரு. அவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடும் அப்படின்றத தான் சொல்ல முடியும். இப்போ உங்களுடைய அடிப்படை இப்படி வச்சுப்போமே, இயேசுவுடைய சீடர்கள் ஒருவரான தோமையார் இங்கு வந்தார். இங்கு வந்து அவர் மதம் போதித்தார், மதம் பரப்பினார். அவர் உருவாக்கிய ஒரு திருச்சபையில், இல்லை அவர் உருவாக்கிய அந்த சர்ச்சில் திருவள்ளுவர் வந்து ஆக்டிவாக இருந்தார். அதனால் விவிலியத்தையோ இல்லை இயேசுடைய போதனைகளையோ அங்கேருந்து உள்வாங்கிக்கிட்டு அவர் திருக்குறள் எழுதியிருக்கார். இப்படின்றத நம்ம சம்மப் பண்ணி முடிக்கலாமா நீங்கள் சொல்கிறத வச்சு? இல்லை, அது தப்பு. ஏன்னா அவருடைய திருச்சபையில் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர். ஓகே. ஆனால் இந்த உங்களுடைய தியரிக்கான பேஸ் இருக்குல்ல, அடிப்படை, இயேசுநாதருடைய சீடர் இங்கே வந்தாருன்னு, அதற்கே ஆதாரம் இல்லை. வட்டிக்கான் அதை வந்து வத்திக்கான் சபை அதை வந்து அங்கீகரிக்கவே இல்லையே. அதிகபட்சமாக சிரியா வரையும் போயிருக்கிறார் தோமையார். சென்ட் தாமஸ் வந்து சிரியா வரையும் போனார். அதற்கப்புறம் அவர் போகலை. அப்படின்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம், இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னைக்கோ இல்லை கேரளாவுக்கோ அவர் வரல அப்படின்ற மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லை. நம்பர் 1. எந்த ஆதாரமும் இல்லை என்பது அவர்களுடைய அறியாமை. என்ன ஆதாரம் இருக்கு? எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த இடத்துல தான் குத்துப்பட்டார், இந்த இடத்துல தான் அவர் உயிர் நீத்தார், இந்த இடத்துல தான் அவரை புதைச்சிருக்கிறோம், இந்த புதைச்ச இடத்துல தான் நாங்கள் கோயிலை கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஜூலை 3ஆம் தேதி வந்துட்டுனா உடனே அவருடைய நினைவு நாளாக, அவர் தமிழகத்தில் பணியாற்றிய பணி நினைவு நாளாகத்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதுவே வந்து சிரியாவிலேருந்து வந்த ஒரு மர்ச்சன்ட் பை நேம் தாமஸ் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா? நல்லது. அந்த தியரியை உருவாக்கி பரப்பி வச்சிருக்கிறவங்க சிரியன் கிறிஸ்டின்ஸ். மார்க்கோ போல மதம் பரப்ப வந்தவர் கூட தாமஸ் வந்ததை பற்றி மென்ஷன் பண்ணலையே. மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. தாமஸை புதைக்கப்பட்ட இடத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம், அதே மாதிரி ஓடரிக் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எல்லாமே இந்த கபாலீஸ்வரர் கோயில், முதல் கோயிலுக்கு இருந்த இடத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ இந்து மதத்திற்கான அதாவது ஈசன் சிவனுக்கு அடிப்படையே வந்து இயேசுதான்றீங்க. ஆமாம், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டு எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு மூன்றில் நேசமா மரியா மக்லேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். பாரதியார் பாடல். அந்த ஈசன் தான் கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர். கபாலம்னா என்னது? தலை. அவர் கையில் கபாலத்தை ஏந்திக்கிட்டு இருக்காருன்னா கடவுள் கபாலத்தை ஏந்தி பிச்சை எடுக்கிறாருன்னா கடவுளுக்கு பொருந்துமா? அப்போ அதுக்கு அடிப்படை வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாமல் இவர்களுக்கு தெரிந்த புராண கதையை எழுதியிருக்கிறாங்க. அதுக்குரிய வரலாறை நாம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா கபாலஸ்தலத்தில் பலியான இயேசு பெருமான், அதை பற்றி தான் அது சொல்லுது. கபாலீஸ்வரர் கோயிலை இடிச்சிட்டு அங்கே மேலே அந்த ஒரு இந்து கோயில் மேலே கிறிஸ்தவ கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தானே இங்கே உள்ள பெரும்பாலானுடைய வாதமாக இருக்குது. அதுதானே உண்மை. அதுதான் உண்மை. தாமஸால் உருவாக்கப்பட்ட, கொஞ்சம் கவனிங்க, அந்த திருச்சபைக்கு பேர் புனித தோமாவளி தமிழர் சமயமாகிய இந்து மதம். அது இவங்க கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. கிறிஸ்தவ மதம் அது தெரியாது. இந்து மதம், இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் புனித தோமாவால் உருவாக்கப்பட்டது. வணக்கம் ஐயா. வணக்கங்க. திருவள்ளுவர் கிறிஸ்துவர் அப்படின்றது எந்த அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்க? இந்த அடிப்படை. இதை வாசிக்கலைன்னா மற்றவர்களுக்கு விளங்காது. ஏன்னா இதில் உள்ள கருத்தை முழுவதையும் உடனே நான் சொல்ல முடியாதில்ல. ஆனாலும் சுருக்கி சொல்கிறேன். திருவள்ளுவர் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர் என்ற அடிப்படையை உணராமல் எழுதப்பட்டிருக்கிற அத்தனை உரைகளும் தவறானவை. இதுவரை எழுதப்பட்ட உரைகள் அத்தனையுமே போன பிறவி, இந்த பிறவி, அடுத்த பிறவி என்று நம்புகின்ற பிறவி சுழற்சி கொள்கை. அந்த பிறவி சுழற்சி கொள்கையின் அடிப்படையில் எழுதப்பட்டிருக்கு. அதனால் அத்தனை உரைகளும் தவறானவைகள். பெரிய அறிஞர் தேவநேய பாவாணர், அவரும்
அந்த பிறவி சுழற்சி கொள்கை அடிப்படையில் எழுதிய மற்ற உரைகள் அடிப்படையில் சிந்தித்ததுனால தான் அவருடைய உரையும் தவறாக இருக்கிறது. பிறவி சுழற்சி கொள்கை என்பது போன பிறகு இந்த பிறகு அடுத்த பிறவின்னு சொன்னேன் இல்லையா, இந்து மதத்தோட அடிப்படை நம்பிக்கை அப்படி தானே சொல்கிறீங்க? இந்து மதம் இல்லை, அது சமண சமயத்தினுடைய அடிப்படை கொள்கை. அது உருவாக்கியவர்கள் சமண சமய பெரியவர்கள். அவர்கள்லாம் பரிசுத்தவான்கள். நல்ல நோக்கத்தோடு உருவாக்கப்பட்ட ஒரு கற்பனை கொள்கை. அந்த கற்பனை கொள்கை என்ன நல்ல நோக்கம் அப்படின்னா, ஆடு மாடுகளை போய் பலியிடுறாங்க, ஏராளமான உயிர்களை கொலை செய்கிறாங்க, அந்த கொலை செய்கிறத நிறுத்த வைக்கணும். அது என்ன பேரால்? கடவுளுங்கிற பேரால் போய் கொலை செய்கிறாங்க, பலியிடுறாங்க, அதை நிறுத்த வைக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கொள்கையை உருவாக்குனாங்க. என்ன இப்போ கொள்கை என்ன சொல்லுதுன்னா, நீ இந்த பிறவியில் ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொலை செய்தீங்கன்னா, பலியிட்டீங்கன்னா, உனக்கு அடுத்த பிறவி வருது. அடுத்த பிறவியில் நீ கொலை செய்த ஆடாகவோ மாடாகவோ நீ பிறப்பாய். நீ கொலை செய்த அந்த ஆடோ மாடோ மனிதனாக பிறக்கும். அப்போ அந்த மனிதனாக பிறந்த ஆடோ மாடோ உன்னை கொலை செய்யும். அது உனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாரு அப்படின்னா அவங்க கொஞ்சம் யோசிப்பாங்க. அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த கொள்கை உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் என்ன தவறு, ஏன் கற்பனை கொள்கைன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், முந்தின பிறவியில் செய்த நன்மை தீமை பயனாகத்தான் அடுத்த பிறவி வருது. அப்போ அதனால தான் பிறவிகள் தொடருது. ஒரு கேள்வி கேட்குறோம், முதல் பிறவி எப்போ தொடங்குச்சு? அதுக்கு முந்தின பிறவி இல்லையே. அப்போ முந்தின பிறவி இல்லாமல் ஒரு பிறவி தொடங்குமா? அப்போ தொடங்காது. அப்போ முந்தின பிறவிங்கிற கொள்கை தப்பு தானே. அது ஏன் தவறான கொள்கையை சொல்கிற அப்படின்னு கேள்வி கேட்டால் அவங்க பதில் சொல்ல முடியாது. போன பிறவி இந்த பிறவி இல்லைப்பா, முந்தின தலைமுறை இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை. பெற்றோர் செய்த நன்மையும் பிள்ளைகளுக்கு வரும், தீமையும் பிள்ளைகளுக்கு வரும். பெற்றோர் ஈட்டி வைத்த பொருள் பிள்ளைகளுக்கு சேரும், பெற்றோர் உடலில் இருந்த நோய் பிள்ளைகளுக்கு வரும். அதனால் இது பரம்பரை கொள்கையை தவிர பிறவி சுழற்சி கொள்கை அல்ல. பரம்பரை கொள்கைக்கு அடிப்படை கடவுள் மனிதனை படைத்தார், இதுதான் அடிப்படை. அப்போ கடவுள்கிட்ட இருந்து தான் மனுஷன் வந்திருக்கிறான். கடவுளுடைய ஆன்மா தான் மனிதனுடைய ஆன்மாவாக வந்திருக்கு. அதனால தான் இவன் இந்த உலகத்தை முடித்து போகும்போது கடவுள்கிட்ட போகணும். அப்போது இந்த உலகத்தில் அவன் சரியாக நடந்திருந்தான்னா கடவுளோட இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பான். தவறாக நடந்தான், கடவுளுடைய கட்டளைகளுக்கு மீறி தவறாக நடந்தான்னா கடவுள்கிட்ட இருக்க முடியாது. அப்போ கடவுளுக்கு எதிர்த்த நிலையில் இருக்கிறது தான் பேய் அல்லது சாத்தான்னு சொல்கிறோம். அப்போ சாத்தானோட தான் போய் இருக்கணும். அங்கே அதுக்குரிய கூட்டங்கள் இருக்கும். அப்போ துன்பம் வரும். அப்படி நிலையான துன்பத்தை நீ ஏன்ப்பா நீ அனுபவிக்கிற? இந்த இப்பொழுது கிடைச்சிருக்கிற வாய்ப்பு இது நன்மையை செய் அப்படின்னு அவனுக்கு சொன்னால் பலர் கேட்கலாம், சிலர் கேட்காமலும் இருக்கலாம். ஆனால் அதுதான் நடைமுறை உண்மை. கடவுள் படைத்தார் என்பது தான் நடைமுறை உண்மை. கடவுள் படைத்த இந்த ஆன்மா நமக்குள்ளே இருக்குது, நாம் இந்த உலகத்தை முடிச்சுட்டு கடவுள்கிட்ட போகிறோம், இதுதான் உண்மை. அப்படி என்ன கேள்வி வேணாம் கேளு, நாம் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படிங்கிற நிலையில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அப்போ கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையை புரியாமல் திருக்குறளுக்கு உரை எழுத ஆரம்பித்தால் இவங்க நினைக்கிறது தான் அங்கே புகுத்தணும், தப்பான உரையாயிரும். அதனால் இதுவரைக்கும் எழுதப்பட்டிருக்கிற உரைகள் அத்தனையும் தவறானவை. ஏனென்றால் பிறவி சுழற்சி கொள்கை, அதாவது ஒரு நாத்திக கொள்கை அடிப்படையில் இவர்கள் உரை எழுதியிருக்கிறார்கள். அதனால் தவறுன்னு சொல்கிறோம். திருக்குறளுடைய உரை தான் தவறுன்னு நீங்கள் சொல்கிறீங்களே ஒழிஞ்சு, என்னுடைய கேள்வி நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு தொடக்கத்தில் சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, அவர் ஞானஸ்தானம் பேப்டைஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்றீங்க. அதை தான் எந்த அடிப்படையில் கேட்குறேன், ஆன் வாட் கிரவுண்ட்ஸ், அதற்கான சான்றுகள் என்னன்னு கேட்குறேன். நல்ல கேள்வி. அதாவது திருக்குறள் ஒரு தத்துவத்தை சொல்கிறது, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவான தத்துவத்தை சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. பொதுவான தத்துவம்னா நாத்திக மதத்துக்கும் ஏற்றுக்கொள்கிற தத்துவம் பொதுன்னு ஆகுமா?
பொதுவான தத்துவத்தை அவர் சொல்லலை, கிறிஸ்தவ தத்துவத்தை சொல்கிறார். ஏன்னா அதை பற்றி விளக்கித்தான் முழுவதும் இந்த அதை தான் சொல்லுங்கள், கிறிஸ்தவ தத்துவத்தை எப்படி அதை சொல்லுங்கள். அதாவது ஒரு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு திருக்குறளில் சொல்கிறார். அப்போ இருளில் சேர்க்கிற 2 வினை எது அப்படின்னு கேள்வி கேட்டால் உரையாசிரியர்கள்லாம் நல்வினை தீவினைன்னு சொல்கிறாங்க எல்லாரும். அப்போ அவங்கள பார்த்து கேட்குறோம், எப்போ நல்வினை செய்தால் இருளில் சேர்க்கும்னா உன்னை விடுவிக்கிறதுக்கு எந்த வினை, தீவினையிலிருந்து எப்படி விடுதலை அடைவேன்னு கேட்டால் அவங்ககிட்ட பதில் கிடையாது. அப்போது இருளில் சேர்க்கிற 2 வினை எதுங்கிறது யார் சொல்லியிருக்கிற, எந்த கொள்கையில் இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்த்தால் அது கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இருக்குது. இருளில் சேர்க்கிற 2 வினை, ஒன்று ஜென்ம பாவம், பரம்பரையாக வர்ற பாவம், இன்னொன்று கர்ம பாவம், நான் செய்கிற பாவம். இந்த 2ம் சேர்ந்து என்னை இருளில் சேர்க்கிறது. இருளில் சொல்லும் பொழுது அதான் நாம் கிறிஸ்தவத்தில் சொல்கிறபடி நரகத்தில் சேர்க்கும். இந்த 2 வினைகளுமே ஜென்ம பாவமும் கர்ம பாவமும் என்னை நரகத்தில் சேர்க்கு அப்படிங்கிறத தெரியாமல் இருள் சேர் இருவினைக்கு நல்வினை தீவினைன்னு பொருள் சொன்னால், நல்வினை இருளில் சேர்க்கும்னா உன்னை விடுவிக்கிறது எதுன்னா அவங்ககிட்ட பதில் இல்லை. இப்படி நிறைய உள்ள இருக்குது. பக்கம் 23 முன் இணைப்புகள் போட்டிருக்கேன். பொறிவாயில் பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு குறள் பார்க்கு. அப்போது பொறினா என்ன அப்படிங்கும்போது புலன்கள்னு எழுதுகிறாங்க. பொறிவாயில் 5 புலன்களையும் அவித்தவன் அப்படின்னா அடக்கியவன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது 5 அடக்கல் இதுதான் அவங்க பொருள். 5 அடக்கல் சாதாரண மனுஷனுக்கு உரியது. எப்போ கடவுளுக்கு சொன்னால், கடவுளுக்கு உடல் இருக்குது, ரைட்டு. அந்த உடலில் அவர் 5 புலனையும் அடக்கினாரா? அங்கே இருக்கிறதுக்கு பொருள் எழுத தெரியல. அவித்தல் அப்படின்னா அவி அப்படிங்கிற சொல் இது இப்போ தொல்காப்பியத்தில் வருது. தொல் உயிர் நீக்கிய அவி பலி யானும். அவின்னா பலின்னு அர்த்தம். அப்போ பொறிவாயில் 5 வித்தான் அப்படின்னா ஒரு பொறி வழியாக தன்னுடைய பொறிகளையும் பலியாக்கியவன், அதான் அந்த பொருள். அப்போ அப்படி பலியாக்கியவன் சொன்னாலே அது இயேசு பெருமானை குறிக்கும். இப்போ இயேசு பெருமானை பற்றிய சிந்தனையே இவங்களுக்கு இல்லாமல் பொருள் எழுத போனால் அடக்குனவனு தான் எழுதுவாங்க. அப்போ அவிங்கிறதுக்கு அவி சொரிந்து 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் சிகித்து உண்ணாமை நன்று உள்ள சொல்கிறாரு. அப்போ அந்த அவிங்கிறது பலிப்பொருளை சொரிந்து 1000 வேள்வி செய்தாலும் ஒன்றன் உயிர் சிகித்து உண்ணாமை நன்று, உன்னை உயிரை கொண்டு சாப்பிடாதப்பா அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே கடவுள் படைத்த உடனே மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் எது சாப்பிடலான்னு கட்டளை கொடுக்குறாரு. அப்போது மரம் செடி கொடி இதுகளில் உள்ள விதைகள் தானியங்கள் இதுகளை தான் சாப்பிடலாம். இன்னொரு உயிரை அடித்து சாப்பிட இவனுக்கு உரிமை கிடையாது. எல்லாவற்றையும் ஆட்சி செய்யணும், ஆண்டு கொள்ளணும். ஆட்சி செய்கிறவன்னா நம்ம அரசன் குடிமக்களை ஒவ்வொருவரையாக வெட்டி சாப்பிட்றது இல்லை, அவங்கள பாதுகாக்கிறது. அப்போது எல்லா உயிரையும் பாதுகாத்துக்கொள், யாருக்கு எது தீமையும் செய்யாதே என்று அவனுக்கு சொல்லி அப்போ எது சாப்பிடலாம் ஆதியாகமம் 1:29-30 ரெண்டுலேயும் அதை விளக்குறாரு. அப்படிப்பட்ட நிலையில் சொல்லும் பொழுது அப்போ பலியிடலாமா, அது பின்னால் எப்படி வருது நோவா காலத்தில் அப்படின்னு அதெல்லாம் விளக்கியிருக்கிறோம். அப்போது இவர் பலியிடுறதுக்கு ஒரு பொறி கருவி பயன்பட்டது. அங்கே சொல்லப்படுற பொறி சிலுவையே தவிர ஐம்பொறி அல்ல. ஆக பொறிவாயில் 5 வித்தான். அதனால் பொறிவாயில முதல்ல சொல்லியிருக்கிறேன். அப்புறம் 5 வித்தானுக்கும் தப்பான பொருள் எழுதுகிறாங்க. அறவாளி அந்தணன்
அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது அப்படின்னு கடவுள் வாழ்த்தில் கடைசிக்கிறார். அப்போ அறவாளி அந்தணன்னா உடனே பிராமணன், அவ்வளோதான் இவங்களுக்கு தெரியும். வர்ணாசிரம தர்ம கொள்கையில் அவங்க கொண்டு போய் அங்கே சேர்த்துருவாங்க. அதுக்காக அறவாளி அந்தணன் அப்படின்னா அறக்கடலாக இருக்கின்ற அந்தணனாகிய கடவுள். அதே இதை 3வது அதிகாரம் நீத்தார் பெருமை. வானுலகத்தை நீத்து கடவுள் மனிதனாக அவதரித்தார். அதைத்தான் 3வது அதிகாரம் சொல்லுது. அப்போ 3வது அதிகாரத்தில் அப்படி வந்த கடவுள் அறவாளி அந்தணன். அந்தணர் என்போர் அறவோர், அறத்தை காட்டியிருக்கிறார். அறத்தை எப்படி காட்டியிருக்கிறாரு? மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டு ஒழுகலான், எல்லா உயிரையும் பாதுகாத்து எல்லா உயிர்களுடைய தீமையை நீக்கி அவங்க பாவத்தை நீக்குவதற்கு பலியாக தன்னை கொடுத்துடுறார். அறவாளி அதை சொல்லிட்டு அந்தணர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டவர்களான் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. பிறகு ஐந்தவித்தானை சொல்லும் பொழுது ஐந்தவித்தான் 3வது அதிகாரத்தில் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்லி இந்திரனோட அது இந்து கடவுளும்பாங்க. அதாவது இந்திரனுடைய வரலாறு எல்லா மதங்கள்லையும் இருக்குது. சமண மதத்தில் இருக்குது, பௌத்த மதத்தில் இருக்குது, எல்லா மதங்கள்லேயும் இந்திரன் வரும். இந்திரன்னா தலைவன் அர்த்தம். தேவர்களுக்கு தலைவன் தேவேந்திரன். அந்த மாதிரி இப்போது இயேசு பெருமான் பலியாகி அப்படியே அடக்கம் பண்ணி போயிட்டாரா அப்படின்னா இல்லை, உயிர்த்தெழுந்தார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆற்றல் எப்படி தெரிஞ்சுது? உயிர்த்தெழுந்ததை அப்போ மகளேனா மரியா போய் பார்க்குறான். அப்போ பார்க்கும் பொழுது தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவமா 2 தேவதூதர்கள் இருந்து அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. அதைத்தான் மற்றவங்களுக்கு சொல்கிறார். அவர் சொல்கிற உயிர்த்தெழுந்ததை முதல் தேவதூதர்கள் சொல்லி அது வந்தது. அதைத்தான் இங்கே அப்போ உயிர்த்தெழுந்தது. அதை எந்த குரலில் மென்ஷன் பண்ணுறேன்? எப்படி பண்ணுறீங்க? அதாவது 26வது குறள். ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. அதுக்கு நீங்கள் சொல்கிற அர்த்தம் என்னது? அங்கே நடந்ததை சொல்கிறேன். அதாவது தன்னுடைய உடலை பலியாக்கியவருடைய ஆற்றலுக்கு, உடலை பலியாக்கினவர் பலியாகி உள்ள பயிற்சி இருக்குல்ல, உயிர்த்தெழுந்த ஆற்றலுக்கு அகல் விசும்புளார் கோமான், அகன்ற ஆகாயத்தில் இருக்கிற தேவர்களின் தலைவனாகிய இந்திரனே சாலும் கரி, தேவர்களின் தலைவனாகிய தேவேந்திரனே சான்று. இதுதான் அங்கே இருக்கிறது. அப்போது இதுக்கு அவங்க உரை எழுதும் பொழுது நீத்தார்னா வானுலகை நீத்து பூவுலகத்துக்கு வந்து பூவுலகத்தில் மனிதனாக பிறந்தவர் அப்படிங்கிற பொருள் அவங்களுக்கு தெரியாது. அதனால் நீத்தார்னா இல்லறத்தை நீத்து துறவரத்தை ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு பொருள் எழுதுகிறாங்க. அது இல்லை, அங்கே உள்ளே இருக்கிறதுக்கு பொருந்தாது. இந்த குறளுக்கு சொல்லும் பொழுதும் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளான் கோமான் இந்திரனே சாலும் கரி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே நீத்தார்னா துறவின்னு சொல்லிட்டு விளக்கம் எழுதும் பொழுது ஒரு இல்லறத்தானை கொண்டு வராங்க. கௌதம முனிவர்னு ஒரு இல்லறத்தான், அவர் மனைவி அகலிகை. அகலிகை அவர் வாழும் பொழுது அப்போ தேவேந்திரன் அந்த அகலியை அடைய விரும்புகிறான். அடைய விரும்புகிறதுனால அவரை ஏமாற்றி ஆற்றுக்கு போக வைக்கிறான். அதுக்காக சீக்கிரமே சேவல் கூவுற மாதிரி வந்து கூவுறான். கூவுறோடனே இவர் பிடிஞ்சிட்டுன்னு சொல்லி ஆற்றுக்கு போகிறாரு. அவர் ஆற்றுக்கு போன உடனே அந்த பெண்ணோட, அதாவது அவருடைய வேடம் எடுக்கிறான். கௌதம முனிவர் வேடத்தை எடுத்து அந்த பெண்ணோட சேர்றான். சேர்ந்ததுனால அவர் திரும்பி இப்போ ஆற்றுக்கு போனவர் பார்த்தா இல்லையே, இதுக்கு விடியலையே, அதுக்கு முன்னால் வந்துட்டோமேனு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்தால் இவனை பார்த்துடுறாரு. பார்த்ததுனால சபிக்கிறாரு. நீ எந்த உறுப்பை விரும்புகிறாயோ உன் உடம்பு முழுவதும் அந்த உறுப்பாக மாற கடவுள்னு சபிக்கிறாரு. ஆகையினால மனைவியையும் சபிக்கிறாரு. நீ கல்லா மாறு, உனக்கு தெரியணும் இல்லை, யாருன்னு தெரியாமல் இருந்துச்சுன்னா என்ன போய் எப்படி அப்படின்னு கல்லாக மாறுறான். இந்த கதையை கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க.
ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் சொல்லார் கோமான் இந்துன்னு. அவர் துறவியும் இல்லை, இல்லறத்தான். அப்போ அவர் சபிக்கிறாரு. அப்போ அதை எடுத்து இங்கே கொண்டு வந்து விளக்கம் எழுதுனா இவங்களுக்கு 3வது அதிகாரம் ஏன் வந்ததுன்னே தெரியாது இல்லையா? அப்போ நீத்தார் பெருமை, வானுலகத்தை நீத்து இந்த பூவுலகத்துக்கு மனிதனாக வந்து பிறந்தவர் கடவுள் அப்படிங்கிற வரலாறு தெரியாது, இயேசு பெருமான்ங்கிற வரலாறு தெரியாது. தெரியாதனால இவனுக்கு இனத்திலவும் கொண்டு புகுத்துறது மட்டும் இல்லை, முன்னுக்கு பின் முரணாக உரை எழுதுகிறார்கள். சரிதானே? திருவள்ளுவர் கிறிஸ்டினாக இருக்கணும்னா அவர் வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் இங்கே ஒரு கிறிஸ்தவ சமூகம் இருந்திருக்கணும், யாராவது அவருக்கு வந்து பைபிளை சொல்லி கொடுத்துருந்துருக்கணும், இல்லைனா இவர் படிச்சிருந்துருக்கணும். அப்படியான எந்த சான்றுகளும் இங்கே இல்லையே. பைபிளுங்கிறதே நம்ம கையில் இருக்கிற பைபிள் கிபி 4ஆம் நூற்றாண்டில் தான் உருவாக்கப்பட்டது. சரி, அப்படி இருக்கும்போது சொல்லி முடிச்சிடுறேன். அப்போது இவர் எதை வச்சு சொல்கிறாரு? பைபிளை வச்சு சொல்லலை. பைபிளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்குது. அதுதான் நாங்கள் சொல்லும்போது பைபிள் இஸ் எ பண்டல் ஆஃப் கன்ஃபியூஷன். இங்கே பைபிளில் கண்டிப்பாக இது சொல்லியிருக்கு. அதாவது அரசனை நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா அரசன் கடவுளுடைய ஊழியக்காரன், அவன் கையில் பட்டயம் வச்சுருக்கிறான், அப்போ அவன் தான் கொலை செய்வான். அவன் தேவ ஊழியக்காரன்னு பைபிள் எழுதியிருக்கு. அவன் தேவ ஊழியக்காரனா? அவன் மனுஷனுடைய அரசியல் ஊழியக்காரன். அப்போ அவனை போய் ஏன் தேவ ஊழியக்காரன் எழுதியிருக்குன்னா, இதை தொகுத்தவன் அரசன் கான்ஸ்டன்டைன். அப்போ தொகுத்த அரசன் அரசர்களுக்கு கீழ்ப்படிஞ்சால் எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல அதை வச்சுருக்கிறான். அதை எடுத்து இது பரிசுத்த நூல், நான் அதை பின்பற்ற போகிறேன் அப்படின்னா இவங்க இயேசு பெருமானையே குறை சொல்கிறாங்க. ஏன்னா இயேசு பெருமான் அந்த அரசாங்கத்தை எதிர்த்ததுனால தான் சிலுவையில் அடித்தாங்க. இயேசு பெருமானுக்கு ஞானஸ்தானம் கொடுத்த ஜான் த பேப்டிஸ்ட் யோவான் ஸ்நானனையும் குறை சொல்கிறாங்க. ஏன்னா யோவான் ஸ்நானகன் அரசனை போய் திருத்த போனதுனால தான் அவன் தலை போச்சு. அப்போது பைபிளில் எழுதியிருக்கிறத சொல்ல போனால் பரிசுத்தவான்கள் எல்லாம் இவங்க குறை சொல்கிறாங்க. ஏன்னா பரிசுத்தவான்கள் எத்தனை பேருமே அரசாங்கத்தை ஏற்றவங்க, ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள் இல்லை. அப்போ இதை கையில் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பார்த்தா, ஆனால் இந்த பைபிள் உருவாகிறதுக்கு இது 4ஆம் நூற்றாண்டில் உருவாச்சு. தோமா கிபி 1 நூற்றாண்டில் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டில் 20 வருஷம் அவர் வேலை செய்திருக்கிறார். கிபி 52 முதல் கிபி 72 வரை 20 வருஷம் வேலை செய்து அங்கே ஒரு அம்மன் கோயில் பூசாரி, அந்த பூசாரிக்கு அவன் பலியிடுறவன். அப்போ பலி கூடாது, பலி நிறைவேறி போச்சு அப்படின்னு இவருக்கு டீச் பண்ணுறது அவனுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கு. அவன் பலியிடுறத சொல்லி அதை வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்போ இவர் டீச்சிங் அவன் வாழ்வாதாரத்தை பாதிக்கு. அதனால் அவனால் குத்தப்பட்டு அதான் சின்னமலையில் காட்டுறாங்க. சின்னமலையில் இந்த குகை பிறகு குத்தப்பட்டு அவர் ஓடி போய் எங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட்டு அந்த வகையில் போய் உயர நிற்கிறார். பிறகு உயிர் நீத்த உடலை அவருடைய சீஷர்கள் இங்கே கொண்டு வந்து சாந்தோம் சர்ச் இப்போ இருக்கிற இடத்துல அடக்கம் பண்ணாங்க. அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கபாலீஸ்வரர் கோயில் இருந்த இடம். அப்போ கபாலீஸ்வரர் கோயில் இருந்த இடத்துல ஏன் அடைச்சோன்னா, கபாலீஸ்வரருங்கிறதே இயேசு பெருமானை குறிக்கிறது தான். கபாலமலையில் பலியான இயேசு பெருமான், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துலேயும் அவரை கபாலஸ்தலத்தில் கொண்டு போய் சிலுவையில் அடித்தாங்கங்கிறது இருக்குது. அப்போது கபாலமலையில் பலியான ஈசனாகிய கிறிஸ்து இல்லை, ஈசனாகிய இயேசு அப்படிங்கிறது தான் அங்கே வந்திருக்கிற நிலை. அதை பற்றியெல்லாம் இங்கே வந்த சென்ட் தாமஸ்க்கும் திருவள்ளுவருக்கும் என்ன தொடர்பு? சென்ட் தாமஸ் உருவாக்கின திருச்சபையில் ஞானஸ்தானம் பெற்றவர் தான் திருவள்ளுவர். சென்ட் தாமஸ் காலத்தில் கூட வாழலை. சென்ட் தாமஸ் காலம் கிபி 1 நூற்றாண்டு 52 52 ADன்னு வச்சுங்களேன். 52 AD. இதுவும் கிட்டத்தட்ட திருவள்ளுவரும் முதல் நூற்றாண்டு காலம் இல்லை. அவர் 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு.
எப்படி அப்படின்னா திருக்குறள் சங்க இலக்கியத்தில் ஒன்றும் இல்லை. ஆமாம், நவீன பகுப்பில் சங்க இலக்கியத்தில் திருக்குறள் வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இது முதல் நூற்றாண்டில் எழுதப்பட்டது அப்படின்றது தான் ஆய்வுகள். ஆய்வுகள் இல்லை, இவங்க விருப்பங்கள். அதையும் விளக்கிடுறேன். அப்போது திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியிருக்கிறாரு. திருக்குறள் அடிப்படையில் தான் இங்கே தமிழகத்தில் அறநெறி நூல்கள் தோன்றியிருக்கு. அதுக்கு முன்னால் சங்க காலத்து நிறைய இயற்கை நெறி காலம்னு ஸ்காலர்ஸ் ஆராய்ச்சியாளர்கள் வகுக்கிறாங்க. இயற்கை நெறி கால இறுதியில் தான் அறநெறி காலம் தொடங்குது. அறநெறி நூல்கள் 18. அது 18ல் ஒன்று தலைமையான நூல் திருக்குறள். அப்போது அறநெறி காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அதுதான் எல்லாரும் எழுதியிருக்கிறது. அப்போது கிபி 3ஆம் நூற்றாண்டில் அறநெறி காலம் உருவாகி அறநெறி நூல்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்தது திருக்குறள். அதை எழுதுகிறாங்க. அப்போது அறநெறி நூல்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருந்ததுனால கிபி 3ஆம் நூற்றாண்டில் வைக்காமல் கிபி 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு வரலாம் அப்படின்னு ஸ்காலர்ஸ் கொண்டு வராங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டு தான் அது சொல்கிறது. அப்போது கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லது 3ஆம் நூற்றாண்டு அறநெறி கால நூல்னு எடுத்தால் 3ஆம் நூற்றாண்டு வந்துடும். அப்படிப்பட்ட நூலுக்கு கிமு 31 பிறந்தாருன்னு காலம் ஏன் போட்டாங்க? காலம் போட்டதுக்கு ஏதாவது ஆதாரம் இவங்க சொல்ல முடியுமா? காலம் ஏன் போட்டாங்க அப்படின்னா 1935 போல் சில பெரியவர்கள் கூடி திருக்குறளுக்கு உரை எழுதுகிறவங்க, திருக்குறளை பாராட்டுறவங்க எல்லாம் கிறிஸ்தவங்க. திருக்குறளுக்கு தங்களுடைய வழிபாட்டு மொழியில் உரை எழுதியிருக்கிறாங்க. வீரமாமுனிவர் அவருடைய வழிபாட்டு மொழி லத்தீனில் உரை எழுதியிருக்கிறார். அதே மாதிரி ஜியு போப் அவருடைய வழிபாட்டு மொழி ஆங்கிலத்தில் உரை எழுதியிருக்கிறார். எல்லிஸ் துரை அவர் கிறிஸ்தவர். அப்போ அவர் திருவள்ளுவருக்கு தங்க நாணயம் வெளியிட்டிருக்கிறாரு. எல்லாமே கிறிஸ்தவர்கள் உரிமை பாராட்டுறாங்க. அப்போ கிறிஸ்தவர்கள் உரிமை பாராட்டுறதுனால இது கிறிஸ்தவ ஒன்றும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 1935 போல் தமிழ் பெரியவர்கள் சிலர் கூடி கிறிஸ்தவத்துக்கு எதிரான ஒரு சதி, அந்த சதியாகத்தான் கிமு 31 பிறந்தாருன்னு போட்டுட்டா அப்போ யாரும் உரிமை பாராட்ட முடியாதுன்னு 31 போட்டிருக்காங்க. 31 போட்டிருக்கிறதே சதி, அது தவறானது. சங்க மருவிய கால நூலுக்கு கிமு 31 பிறந்தாருன்னா அப்போ எதுவுமே சம்பந்தம் இல்லை, இது சதியாக இருக்குது. இந்த சதியை நீக்கணும், தவறான காலக்குறிப்பு அப்படின்னு சொல்லி காரண காரியங்களோட நம்முடைய தமிழக முதல்வருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இப்போ உங்களுடைய அடிப்படை இப்படி வச்சுப்போமே, இயேசுவுடைய சீடர்கள் ஒருவரான தோமையார் இங்கு வந்தார். இங்கு வந்து அவர் மதம் போதித்தார், மதம் பரப்பினார். அவர் உருவாக்கிய ஒரு திருச்சபையில் இல்லை அவர் உருவாக்கிய அந்த சர்ச்சில் திருவள்ளுவர் வந்து ஆக்டிவாக இருந்தார். அதனால் விவிலியத்தையோ இல்லை இயேசுடைய போதனைகளையோ அங்கேருந்து உள்வாங்கிக்கிட்டு அவர் திருக்குறள் எழுதியிருக்கார். இப்படின்றத நம்ம சம்மப் பண்ணி முடிக்கலாமா நீங்கள் சொல்கிறத வச்சு? இல்லை, அது தப்பு. ஏன்னா அவருடைய திருச்சபையில் ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர். ஓகே. ஏன்னா அவருடைய திருச்சபையில் இருக்குன்னா இப்போ தம்பி என் கூட தான் இருக்கிறாங்க முத்துராமலிங்கம், அவர் கிறிஸ்தவர் இல்லை, இப்பவும் அவர் இந்து தான், என் கூட தான் இருக்கிறாரு. இயேசு பெருமானுடைய அந்த பலி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஏற்றுக்கொண்ட ஒரு இந்து சமயத்தை சேர்ந்தவர். கிறிஸ்துவ இது இயேசு பெருமானுடைய அந்த பலிக்கோட்டை ஏற்ப ஜியு போப்பும் அவருடைய உரையில் அவருடைய எழுத்துக்களில் பர்மிட் மீ டு இமேஜின் தட் திருவள்ளுவர் இஸ் எ கிறிஸ்டியன் அப்படின்னு ஜியு போப்பே மென்ஷன் பண்ணுறாரு. இமேஜின் தானே சொல்லியிருக்காரு. இல்லை அப்படி சொல்கிறாரு, அவர் கிறிஸ்தவராக இருக்கக்கூடும் அப்படின்றத தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த உங்களுடைய தியரிக்கான பேஸ் இருக்குல்ல, அடிப்படை, இயேசுநாதருடைய சீடர் இங்கே வந்தாருன்னு அதற்கே ஆதாரம் இல்லை. வட்டிக்கான் அதை வந்து வத்திக்கான் சபை அதை வந்து அங்கீகரிக்கவே இல்லையே. அதிகபட்சமாக சிரியா வரையும் போயிருக்கிறார் தோமையார். சென்ட் தாமஸ் வந்து சிரியா வரையும் போனார். அதற்கப்புறம் அவர் போகலை அப்படின்ற மற்ற நாடுகளுக்கெல்லாம் இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னைக்கோ இல்லை கேரளாவுக்கோ அவர் வரல அப்படின்ற மாதிரி எந்த ஆதாரங்களும் இல்லை. நம்பர் 1.
நம்பர் 2 பாருங்க, ஒவ்வொண்ணா சரி முடிச்சிடுறேன். இதை சொல்லுங்க. எந்த ஆதாரமும் இல்லை என்பது அவர்களுடைய அறியாமை. என்ன ஆதாரம் இருக்கு? எல்லா ஆதாரமும் இருக்கு. இந்த இடத்துல தான் குத்துப்பட்டார், இந்த இடத்துல தான் அவர் உயிர் நீத்தார், இந்த இடத்துல தான் அவரை புதைச்சிருக்கிறோம், இந்த புதைச்ச இடத்துல தான் நாங்கள் கோயிலை கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஜூலை 3ஆம் தேதி வந்துட்டுனா உடனே அவருடைய நினைவு நாளாக, அவர் தமிழகத்தில் பணியாற்றிய பணியின் நினைவு நாளாகத்தான் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அதுவே வந்து சிரியாவிலேருந்து வந்த ஒரு மர்ச்சன்ட் பை நேம் தாமஸ் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு இல்லையா? நல்லது. அந்த தியரியை உருவாக்கி பரப்பி வச்சிருக்கிறவங்க சீரியன் கிறிஸ்டின்ஸ். சீரியன் கிறிஸ்டின்ஸ் தமிழகத்துக்கு வந்ததே கிபி 4ஆம் நூற்றாண்டு, கிபி 1 நூற்றாண்டில் வரல. அவங்க சீரியன் கிறிஸ்டின்ஸ் சென்ட் தாமஸை சந்தித்ததே இல்லை. அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். அப்போது அவங்களுக்கு ஏன் இந்த கன்ஃபியூஷன் வந்ததுன்னா, அவங்களுக்கு தலைமை தாங்கி வந்தது தோமாங்கிற ஒருவர். அவர் கானானியராகிய தோமா, சென்ட் தாமஸ் இல்லை. அப்போ கானானியராகிய தோமா ஒருவர் தலைமையில் இங்கே வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டில் இறங்கின ஒருவர் எப்படி சென்ட் தாமஸ் ஞானஸ்தானம் பெற்றிருக்க முடியும்? ஆக அவங்க குழப்பத்தில் வீண் பிடிக்கிறாங்க. நாங்கள் தான் ரொம்ப பழமையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி உரிமை பாராட்டுறது அவ்வளவு அதை இது இங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ இந்த இயேசுடைய சீடர்கள் அவங்களுக்கான அதிகாரப்பூர்வமாக இவர் இங்கே தான் போயிருக்கிறார், இவங்க இந்த ஒர்க் தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான அதிகாரப்பூர்வமான இடம் தான் வத்திக்கான், போப் இருக்கிற இடம். அவர் போப் பெனடிக்ட்னு நினைக்கிறேன். அவர் சொல்லும்போதே ஆமாம், பெனடிக்ட் சொல்கிறாரு தாமஸ் வந்து சிரியா போனார், அங்கேருந்து பெர்ஷியா போனார், அதற்கப்புறம் நார்த் இந்தியா போனார், நார்த் இந்தியாவிலேருந்து கிறிஸ்டியானிட்டி வந்து பெனட்ரேட் ஆகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதுவே அவங்களுடைய அறியாமை. இப்போ ஏன் அறியாமைன்னு சொல்கிறேன்? அவன் எங்கேயோ இருக்கிறவங்க. அப்போ அவங்களுடைய அறியாமையினுடைய விளைவை வெளிப்படுத்தியிருக்காங்க. சென்ட் தாமஸ் தமிழகத்திற்கு செல்லவில்லை அப்படின்னு பெனடிக்ட் 16 ஏன் எழுதியிருக்கிறாருன்னா, இங்கே அவர் வந்ததுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு. 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு எந்த சான்றுமே இல்லையே. அதுதான் இப்போ அந்த நேரத்தில் வந்து மார்க்கோ போல மதம் பரப்ப வந்தவர் கூட தாமஸ் வந்ததை பற்றி மென்ஷன் பண்ணலையே. மென்ஷன் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு. தாமஸை புதைக்கப்பட்ட இடத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாரு. ஆமாம், அதே மாதிரி ஓடரிக் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எல்லாமே இந்த கபாலீஸ்வரர் கோயில், முதல் கோயிலுக்கு இருந்த இடத்தை பற்றி மென்ஷன் பண்ணுறாங்க வரிசையாக. இந்த இடத்துக்கு கிபி 8ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தை ஆண்ட ஆல்ஃபிரட் மன்னன் அவர் காணிக்கை அனுப்பியிருக்கிறாரு. அதெல்லாம் வரலாற்றில் இருக்குது. இப்போ இவ்வளவு இருக்கையில் அவர் போகவே இல்லைன்னு இவங்க அறிவித்தாங்கன்னா அறிவில்லைன்னு தானே அர்த்தம். அதை பற்றி அறிய வேண்டிய அறிவு இவர்களுக்கு இல்லை. அவர் போப்பாண்டவராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி. 1986 இங்கே வந்து போப்பாண்டவர் கூட தாமஸ் பற்றி மென்ஷனே பண்ணல, ஒரு வார்த்தை கூட போப்பே கூட மென்ஷன் பண்ணலைங்க. மென்ஷன் பண்ணுவாங்க. நான் தான் அறிவில்லைன்னு சொல்கிறேனே. அறிவில்லைங்கிற வார்த்தை கொஞ்சம் கடினமாக தெரியும். அறிவு இல்லாதவர்களுக்கு அறிவில்லைன்னு தானே சொல்லணும். இங்கே எல்லா சான்றுகளும் இருக்குது. இங்கே தாமஸால் உருவாக்கப்பட்ட, கொஞ்சம் கவனிங்க, அந்த திருச்சபைக்கு பேர் புனித தோமாவளி தமிழர் சமயமாகிய இந்து மதம். அது இவங்க கிறிஸ்தவ மதத்தில் இல்லை. கிறிஸ்தவ மதம் அது தெரியாது. இந்து மதம், இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் புனித தோமாவால் உருவாக்கப்பட்டது. இந்து மதத்தில் இருக்கிற சைவம் வைணவம் எப்படி உருவாச்சு அப்படின்னு நாங்கள் எங்கள்கிட்ட கேள்வி கேட்க வந்தால் நாங்கள் விளக்குவோம். அவங்களுக்கு விளக்க தெரியாது. அப்போது இன்னைக்கு இருக்கிற இந்து மதம் புனித தோமாவால் உருவாக்கப்பட்டது. அது இந்துத்துவம் இல்லை, இந்து இல்லை. இந்து என்பது வேற. இந்துன்னா இந்தியன்னு குறிக்கும், அவ்வளோதான். இந்துத்துவம் என்பது அருணாச்சல தர்மத்தை குறிக்கும். இந்து மதம் என்பது சைவம் வைணவம் ரெண்டுக்கும் சேர்த்த பொதுப்பெயர் ஆகியனால இந்து மதம் வேறு, இந்துத்துவா வேறு, இந்து வேறு. இந்து மதம் என்பதை அவங்களுக்கு தெரியாது. அவர் உருவாக்குறது இந்து மதம். தோமா உருவாக்குறது எப்படி, இப்போ எந்த மாதிரியான இந்து மதம் அது? அது என்ன இந்து மதம் இன்னைக்கு எந்த மாதிரி இருக்கு? இந்து மதம்ன்றது இன்னைக்கு ஒரு மதமே கிடையாது, ஒரு வழிபாட்டு முறை, வாழ்வியல் முறை தானே சொல்றோம் நம்ம. அப்படிங்கிறது தெரியாது அவங்க சொல்றது.
இந்து மதத்தை தெரியாதவங்க. சைவம் வைணவம் ரெண்டும் வெறுமன வாழ்வியல் முறையை. சைவ சமயத்துக்கு இறைவன்னா சிவன் வந்துடும், வைணவத்துக்கு இறைவன்னா திருமால் வந்துடும். திருமால் எங்கே இருக்கிறாரு, சிவன் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா, சிவனுடைய இடது பக்கத்தை பெண்ணாக சொன்னால் அது சைவம், ஆணாக சொன்னால் திருமால் என்று அதன் அடிப்படையில் வருகிற வைணவம். அப்போ இந்த அடிப்படையை அவங்களுக்கு தெரியுமா? சொல்கிறவங்களுக்கு தெரியாது. அப்போது சிவபெருமானை எடுத்துக்கிட்டா 7 கடவுள்கள் அவர்லேருந்து உருவாகிறாங்க. இப்போ இடது பக்கத்தில் பெண்ணா சொல்லும் பொழுது அம்மை பார்வதி, ஆணா சொல்லும் பொழுது திருமால். பார்வதிக்கும் சிவனுக்கும் பிறந்தது தான் முருகனும் பிள்ளையாரும். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தது தான் பிரம்மனும் ஐயப்பனும். இப்போ ஐயப்பன் கதையில் வரும் பொழுது ஒரு ஆணில் பெற்றெடுக்குது. அப்போ ஆண் எப்படி பெற்றெடுக்க முடியும்? அப்போ அடிப்படை உண்மை என்ன? அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள தெரியாது. அடிப்படை உண்மை என்ன? அடிப்படை உண்மை ஒரே கடவுள் தான், அவர் தான் சிவன். அந்த சிவனுடைய சிவனை அப்பை அம்மை அப்பர்னு ஏன் சொல்கிறாங்க? அவர் ஆணாகவும் இருக்கிறார், பெண்ணாகவும் இருக்கிறார். ஆண் பகுதியும் இருக்குது, பெண் பகுதியும் இருக்குது. அதனால தான் அவர் அம்மையப்பராக மாறுறாரு. அப்போ சிவன் தான் காட் த ஃபாதர். காட் த ஃபாதருக்கு இந்த ஊரில் சிவன்னு பேர். சிவம்னா அன்புன்னு அர்த்தம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிந்திலர், அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பரே திருமூலர் பாடுறார். அப்போ அந்த அன்பு, கடவுளுடைய அன்பு, கடவுளாக இருக்கிற அன்பு, அதன் வழியாக 7 இதுகளை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் இங்கே பல தெய்வத்தை கும்பிட்ற மாதிரி தெரியுது. பல தெய்வம் இல்லை, ஒரே கடவுளுடைய பல அம்சங்கள், ஒரே கடவுளுடைய பல அம்சங்கள். இது அவங்களுக்கு தெரியாது. இது கிறிஸ்தவத்தை புரிஞ்சாதான் தெரியும். கிறிஸ்தவத்தை புரியலை, இயேசு பெருமான புரியலைன்னு தெரியாது. இப்போ இந்து மதத்திற்கான அதாவது ஈசன் சிவனுக்கு அடிப்படையே வந்து இயேசுதான்றீங்க. ஆமாம், ஈசன் வந்து சிலுவையில் மாண்டு எழுந்து உயிர்த்தனன் நாள் ஒரு 3 நேசமா மரியா மக்லேனா நேரிலே இந்த செய்தியை கண்டாள். பாரதியார் பாடல். அந்த ஈசன் தான் கபாலீஸ்வரர். கபாலீஸ்வரர் ஜியு போப் வந்து ஒரு சிறந்த கதை சொல்கிறாரு. இப்போ வந்து திருவள்ளூர் மயிலாப்பூரில் தான் இருந்தார். மயிலாப்பூர் வந்து பக்கத்தில் பீச் இருக்குது. பீச்சிலேருந்து ஒரு மாலுமி இலங்கையிலேருந்து வர்றாரு, எல்லால சிங்கா அப்படின்றவர். அவருக்கும் இவருக்கும் நட்பு வருது. அந்த நட்பின் அடிப்படையில் 2 பேரும் பகிர்ந்துக்கிறாங்க. அவர் வந்து பைபிள் பற்றி திருவள்ளுவருக்கு சொல்கிறாரு. திருவள்ளுவர் அதை பேஸ் பண்ணி தான் திருக்குறள் எழுதுறாருன்னு ஜியு போப் ஒரு கதை சொல்கிறாரு. அவருடைய கற்பனை. அப்போ அதே மாதிரி இது ஏன் உங்களுடைய கற்பனையாக இருக்கக்கூடாது? அதுதான் ஆதாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. இது என்கிட்ட கேள்வி கேட்டால் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு பாருங்க, நீங்கள் என்ன கேள்விக்கும் ஆதாரங்கள் உள்ளே இருக்குது. அப்போ ஆதாரங்கள் நான் கொடுத்துருக்கிறத அதை கோட் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்குற ஆதாரம் கவனிங்க, தவறு அப்படின்னு சொன்னால் நான் பதில் சொல்லணும். நீங்கள் கற்பனையில் என்னத்தலாமோ கேட்டால் அதுக்கு அப்புறம் பதில் சொல்கிறது. ஜியு போப்பும் ஒரு தமிழறிஞர், தமிழ் அவருக்கு தெரிஞ்ச காலங்க. அவருக்கு இதை பற்றி, திருவள்ளுவரை பற்றி ரொம்ப ஆழமாக அவருக்கு என்ன தெரியும். அவரே அந்த காலத்தில் இருந்த உரைகள் அடிப்படையில் அந்த உரைகளை தான் அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. அந்த உரைகள் தவறானதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ தெரியாத நிலையில் அவர் சொல்கிற கருத்தை எடுத்து நீங்கள் ஆதண்டிக்காக வைக்க முடியாது. ஒவ்வொரு மதங்களும் இப்போ அண்மையில் நாகல்சாமின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ஆய்வில் சொல்கிறாரு, இந்த திருக்குறள் முழுக்க இந்து சனாதன அடிப்படையில் எழுதப்பட்டது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உண்மையிலே திருவள்ளுவர் வந்து ஒரு சமணத்துறவி அப்படின்னு ஒவ்வொன்றா கேட்டு முடியுங்க. சனாதன அடிப்படையில் இவர் எழுதியிருக்கிறாருங்கிறது நாகசாமியினுடைய நம்பிக்கை, ஆராய்ச்சி இல்லை. நாகசாமி யார்? ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ ஆர்எஸ்எஸ்காரங்களுடைய வாழ்வாதாரம் எதில் இருக்குது? அவங்களுடைய வாழ்வாதாரம் சனாதனத்திலையும் இது இந்த கொள்கை, அதாவது வர்ணாசிரம கொள்கை, 4 வர்ண கொள்கை, அதுதான் அங்கே சாப்பாடு.
அது இல்லைன்னா அவனுக்கு சாப்பாடு இல்லை. அப்போ அவனுடைய வாழ்வாதாரத்தை அவன் சொல்கிறான். அதை தாண்டி அவன் ஆராய்ச்சியாளன் எப்படி எடுத்துக்கிட்டது? இப்போ நான் சொல்கிற மாதிரி எழுதி கையில் கொடுத்துட்றேன், இதில் மறுப்பு சொல்லு, எந்த இடத்துலன்னு சொல்லு, நான் பதில் சொல்கிறேன் அப்படின்னு எதையாவது அவங்க சொல்ல முடியுமா? அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டியது அவங்க கடமை. அந்த கடமையில் அவங்க காரியங்களை செஞ்சு, அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் அதனுடைய ஆர்கனைசர் பத்திரிகையெல்லாம் வந்தது இப்போ என் கையில் இருக்குது. அப்போ என்ன அல்ல, அதே மாதிரி அவர் வந்து திருவள்ளுவர் சமணர் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை திருவள்ளுவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகம் அறிவில்லாதவர்கள் தான் சமணர்னு சொல்லுவாங்க. சமணர்கள் நாஸ்திகர்கள். திருவள்ளுவருக்கு கடவுள் கொள்கை இருக்குது, கடவுள் கொள்கையை தெளிவாக வளர்த்தி இருக்கிறாரு. அப்போ கடவுள் கொள்கை தெரியாத மக்கள் தான் சமணர்னு சொல்லுவாங்க. அங்கே கொல்லாமை புலால் மறுத்தல் இருக்குது. கொல்லாமை புலால் மறுத்தல் சமணர்களுக்கு தான் உண்டா? கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா அதை எழுதியிருக்கிறேங்க, தலைப்பு போட்டே எழுதியிருக்கிறேன், கொல்லாமையும் புலால் மறுத்தலும். இல்லை, புலால் மறுத்தல் எப்படி கிறிஸ்தவமாகும்? கிறிஸ்தவத்தின் அடிப்படையே வந்து புலால் உண்ணுதல் தானே. பைபிளே படிக்காதவங்க கருத்தது. ஏன்னா அப்ரஹாம் வந்து பலியிடுறாரு, இயேசுநாதர் வந்து 5 அப்பங்களையும் போங்கங்க 5 அப்பங்களையும் 2 மீனையும் 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரு. அப்போ இந்த புலால் உண்ணுதல் எப்படி கிறிஸ்தவம் இல்லாமல் இருக்கும்? அதுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன், பைபிள் கூறும் சைவ உணவின் வரலாறு. அதை முழுவதும் படித்தா தானே தெரியும், அதை படிக்கலைன்னா எப்படி தெரியும்? அப்போது கிறிஸ்தவமே புலால் மறுத்தலை அடிப்படையாக கொண்டது. ஏனென்றால் உணவாக எல்லா உயிர்களுக்கும் உணவாக கொடுக்கும் பொழுது அது மரத்தினுடைய பழங்களையும் கொட்டைகளையும் தானியங்களையும் தான் கொடுத்துருக்கு. அறியாமல் 1, 29, 30 குறிச்சுக்கிடுங்க. அப்போ ஏன் அப்படி கொடுத்துருக்கு? ஆனால் பின்னால் எப்படி மாறிச்சு அப்படிங்கிறதுக்கெல்லாம் வரலாறு கொடுத்துருக்குறாங்க. 2வது கபாலீஸ்வரர் கோயில், இதை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய அதுவும் வந்து வெறும் திருக்குறள்லேருந்து உங்களுடைய புரிதலில் எடுக்கப்பட்டதா, இல்லை அதுக்கும் ஏதாவது ஆதாரங்கள் இருக்கா? நிறைய ஆதாரம். என்னென்ன இருக்குது? கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நான் போனதில்லை. போங்க. முதல்ல அங்கே ஒரு கல்வெட்டு இருக்குது, தலைவாசலில் பெரிய கல்வெட்டு. அந்த கல்வெட்டை படிங்க, அப்போ தான் உங்களுக்கு கல்வெட்டு என்ன எழுதியிருக்கிறதுல அங்கே சென்ட் தாமஸை பற்றியும் அவர் செய்த ஒர்க்கை பற்றியும் கபாலீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டது பற்றியும் பிறகு முதல் கபாலீஸ்வரர் கோயில் இடிக்கப்பட்டது பற்றியும் இடிக்கப்பட்ட இடத்துல சாந்தோம் பேராலயம் உருவாக்கப்பட்டது பற்றியும் சாந்தோம் பேராலயத்தை சுற்றி இடிக்கப்பட்ட இடிபாடுகள் கிடக்கிறத பற்றி அந்த கல்வெட்டில் இருக்குது. அந்த கல்வெட்டை வச்சிருக்கிறது, அந்த கல்வெட்டு காட்டு, அந்த கல்வெட்டை வச்சிருக்கிறது இந்து சமய அறநிலையத்துறை. அதுக்கு முன்னால் இருந்த கல்வெட்டு. அந்த கல்வெட்டினுடைய இதை விரித்து தான் இந்த கல்வெட்டு. அப்போது இந்த கல்வெட்டில் நிறைய காரணங்கள் கூறியிருக்கு. அப்போ அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும்ல. அப்போ அதை பற்றி தெரியும். அங்கே கபாலீஸ்வரருங்கிற பேர் எப்படி வந்தது? கபாலம்னா என்னது? தலை. அவர் கையில் கபாலத்தை ஏந்திக்கிட்டு இருக்காருன்னா கடவுள் கபாலத்தை ஏந்தி பிச்சை எடுக்கிறாருன்னா கடவுளுக்கு பொருந்துமா? அப்போ அதுக்கு அடிப்படை வரலாறு தெரியாது. வரலாறு தெரியாமல் இவர்களுக்கு தெரிந்த புராண கதையை எழுதியிருக்கிறாங்க. அதுக்குரிய வரலாறை நாம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா கபாலஸ்தலத்தில் பலியான இயேசு பெருமான், அதை பற்றி தான் அது சொல்லுது. மண்டையோடு அப்படின்ற இடத்துல தானே அவர் வந்து மண்டையோடு தானே. கொல்கத்தா மலை, அதை தானே சொல்கிறீங்க நீங்கள்? கொல்கத்தா, கல்வாரி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறது. அதனால் மண்டையோடுன்னு அர்த்தம் தானே அதுக்கு? ஆமாம், மண்டையோடு தான். மண்டையோட்டு அதுக்கு 2 விதமானது. அதாவது அங்கே அப்போ சிலுவில் அடித்து அங்கே அப்படியே சாகிறாங்க. பறவைகள் வந்து கொத்தி சாப்பிடுது, நரி அது போன்ற மிருகங்களும் சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு மீதி அங்கே போட்டு போயிடுது. ஏன்னா எடுத்து விதைக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற நிலையில். ஆக அங்கே ஏராளமான மண்டை ஓடு கிடக்கு அப்படிங்கிறதுனால அதுக்கு மண்டை ஓட்டு மலர்னு பேர் வந்தது அப்படின்னு ஒரு சில ஆராய்ச்சியாளர்களுடைய கருத்து. என்ன மலருது? அந்த மலையே ஷேப் வந்து கபாலம் மாதிரி இருக்கும், அதனால் கபால மலை அப்படின்னு சொல்லியிருக்கு.
இது இப்போ பைபிளில் போட்டிருக்கிறது பூரா. ஆனால் இங்கே வந்து இப்போ சாந்தோம் சர்ச்சே வந்து ஒரு கபாலீஸ்வரர் கோயிலை இடிச்சிட்டு அங்கே மேலே அந்த ஒரு இந்து கோயில் மேலே கிறிஸ்தவ கோயில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்றது தானே இங்கே உள்ள பெரும்பாலானுடைய வாதமாக இருக்கு. அதுதானே உண்மை, அதுதான் உண்மை. ஏன் அப்படி கட்டினாங்கன்னா அந்த இடம் கபாலீஸ்வரர் கோயில் கட்டப்படுறதுக்கு முன்னால், அதுக்கு முன்னாலேயே அப்போ அதான் இந்த இடத்துல தான் இவரை பதிச்சிருக்கு, யாரை தாமஸை பதிச்சிருக்குன்னு சொல்லி அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்குது. அப்போ அந்த ஆதாரங்கள் அவங்களுக்கு தெரியும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு. அப்போ தாமஸ் பதிச்ச இடத்துல ஒரு இந்து கோயிலை கட்டியிருக்கிறாங்க, இவங்க ஃபோர்ஸை வச்சு செய்திருக்கிறாங்க, தப்பு அப்படின்னு அவன் இடிச்சிட்டு கிறிஸ்தவ கோயிலை கட்டினான். ஏன்னா இந்த இந்து கோயில் ஏன்னா கபாலீஸ்வரரே கிறிஸ்டியன் கோயிலாக இருக்கும்போது அப்புறம் அது நாம் சொல்கிறோம், அவனுக்கு தெரியாது. 1566 அவன் இடிக்கும்போது அவனுக்கு தெரியாது. அவன் இடிக்கும் பொழுது இந்த இடம் தோமா புதைக்கப்பட்ட இடம், அதுக்கு ஆதாரங்கள் நிறையா இருக்குது. அப்போது தோமா புதைக்கப்பட்ட இடத்துல எப்படி ஒரு இந்து கோயிலை கட்டிருக்கு, அப்போ இந்த அரசர் எவனோ இதை ஆக்கிரமித்து கட்டியிருக்கிறான், அதனால் நம்ம இடிச்சிட்டு கிறிஸ்தவ கோயிலை கட்டுறோம்னு அவங்க கட்டினாங்க. அப்போ இந்து கோயிலை கட்டுறது அதை இந்து கோயில்னு இப்போ இது பண்ணுறதுக்கு இப்போ சோமா உருவாக்குன மதமே இந்து மதம் தானே, அப்போ இந்து கோயில் தானே இருக்கும். அதுதான் நாம் சொல்லி விளக்குறோம். இப்போ திருக்குறள் என்பது உலக பொதுமறை நூல். அது வந்து எந்த ஒரு மதத்திற்கும் எந்த ஒரு சாதிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் சொந்தமானதில்லை, அது உலகத்துக்கே பொதுவான ஒரு நூல். அப்படின்னும் போது அதை வந்து யார் சொன்னா? அப்படி தானே தமிழ் மொழியில் நம்ம இல்லை, அவ்வளவும் ஃப்ராடுங்கிறதே வார்த்தை போட்டுறாங்க. அப்போது உலகம் முழுவதுக்கும் பொதுவானதுன்னா எது? இப்போ தெருவில் நடந்து போகிறோம், ஒரு பொருள் கிடைக்கி அந்த பொருளை எடுத்து பார்க்குறோம், யார் உரிமை பாராட்டுறான்னு பார்க்குறோம், யாரும் உரிமை பாராட்டலை. உரிமை பாராட்டுறோம் வர்ற வரைக்கும் எல்லாருக்கும் போகுது, அதை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம். உரிமை பாராட்டுறோம் வர்ற வரைக்கும் அது போகுது, உரிமை பாராட்டுறோம் வந்த உடனே அவன் கையில் கொடுக்கணும். அதே போல் இது வரைக்கும் திருக்குறளை உலக பொதுமறைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா யாருக்குரியன்னு உனக்கு தெரியாது. அது ஞானஸ்தானம் பெற்ற கிறிஸ்தவர் எழுதுனதுன்னு நாங்கள் உரிமை பாராட்டி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். இனிமேல் உலக பொதுமறைன்னு சொல்கிறது ஏன் சொல்கிற, அறியாமையை ஏன் வெளிப்படுத்துகிற அப்படின்னு கேட்குறோம். கேள்வி நியாயமாக இருக்கா இல்லையா? இப்போ திருக்குறளை பொறுத்தவரையும் 2 அடியில் எழுதப்பட்ட ஒரு நூல். அதுக்கு வந்து இன்டர்பிரிட்டேஷன் வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம், எந்த வகை. இப்போ பிறவி பெருங்கடல் நீந்துவார் அப்படின்னு ஒரு குறள் இருக்குன்னு வச்சுங்களேன், அது வந்து பிறவி அப்படின்னு கடவுள் அவர் அப்படின்னும் போது இது மதத்தை தான் சொல்லியிருக்குது, மதத்தை தான் சொல்லியிருக்கு, மதத்தை தான் சொல்லியிருக்குன்னு எப்படி வேணாலும் இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம் இல்லையா? அப்போது எப்படி வேணாலும் இன்டர்பிரிட்டேஷன் எப்போ சொல்லலாம்? அதுக்கு சரியான உரை வர்ற வரைக்கும். சரியான உரை வந்த பிறகு நான் எப்படி வேணாலும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவோம். ஆதி பகவன் அங்கே வந்துருச்சே அப்படின்றாங்க. ஆதி பகவன்னா யாரை குறிக்கும்? ஆதியிலேயே தன்னைத்தானே பகுத்து கொண்டவன் யாரு? சிவன். சிவன்னா சிவன் தான். நீங்கள் வந்து சிவனுங்கிறது இயேசு பெருமான் தானே சொல்கிறோம் நாங்கள். சிவனுங்கிறது இயேசு பெருமானை விளக்குறதுக்கு இங்கே சிவன் என்ற சொல் சிவன் சொல்றீங்க. அதே மாதிரி இன்னொரு உரையாசிரியர் வந்து அதை வந்து பகலவன் சூரியன் அப்படின்றாரு. ஆதி பகவன் அப்படின்றது அது பகவான் இல்ல, பகவன் சூரியன் அப்படின்றாரு. இந்த உலகம் எப்படி இயற்கைத்தனமா இல்லையா? அங்க இருக்கிறத சொல்ல விட்டுட்டு இவர் இடையில போய் பகவன்கிறத பகலவன் இவரை மாற்ற சொன்னது யாரு? திருக்குறளை மாற்ற சொன்னது. அப்ப மாத்துறது அயோக்கியத்தனமா இல்லையா? அங்க இருக்கிறதுக்கு ஒரு உரை சொல்ல தெரியலன்னா நீ ஏன் மாத்துற? திருக்குறளையே மாத்துற? இந்த கேள்விக்கு பதில் என்ன? பகலவன் சொல்லி அங்கே இருக்கா? பகவன் இருக்கு. ஏன்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி அப்படிங்கிற ட்ரினிட்டி அதைத்தான் முதல்ல சொல்கிறார். அது சொன்னா தான் அது பகவன் அப்படின்றது எப்படி ட்ரினிட்டின்னு அர்த்தமாகும்? பகு ப்ளஸ் அவன். பகவனை பிரிச்சுன்னா பகு ப்ளஸ் அவன், தன்னைத்தானே பகுத்து கொண்டவன். மூன்றாக அதான் 3 அதிகாரம் வைக்கிறாரு. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. ஆக அதுக்கு முதல்ல சொல்லும் பொழுது அதை சொல்கிறார்.
அப்போ அது உனக்கு தெரியாது, கிறிஸ்தவம் உனக்கு தெரியாதுன்னா நீ உன் விருப்பத்துக்கு அங்கே இருக்கிற திருக்குறளை மாற்ற சொல்லி உனக்கு யார் சொன்னா? அப்போ திருக்குறளை என்ன வேணாலும் மாற்றலான்னு நினைக்கிறியா? அப்போ நீ ஏமாத்துக்காரனா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்து அவன் பதில் சொல்ல முடியாது. நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ.